உடல் ஊனம் என்ற சொல்லை நீக்கி மாற்றுத்திறனாளிகள் என பெயர் சூட்டி மகுடம் சூட்டிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய நினைவு நாள் இன்று. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் பொற்காலாட்சியின் கதாநாயகன் தலைவர் தளபதியார் அவர்களுடைய தலைமையில் இன்று அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த அமைதி பேரணியில் திமுகவினுடைய மாற்றுத்திறனாளி அணியினுடைய தலைவர் என்ற முறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து இந்த நினைவிடத்துக்கு வந்து தலைவர் கலைஞர் அவருடைய உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் மலர் தூவி மரியாதை செய்வது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதலாக தனித்துறை கொண்டு வந்து எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு வரலாற்றில் முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தனி அணி உருவாக்கி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வீட்டு வசதி வாரியம், நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு, உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி பிரதிநிதித்துவம் கொடுத்த திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கு அமைதி பேரணி ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் திரளாக வருகை தந்து மலர் தூவி மரியாதை செய்கிறோம், கண்ணீர் செலுத்தி அஞ்சலி செலுத்துகின்றோம். அதிலேயும் முதலாக கழகத்தில் தனி அணி உருவாக்கி திமுகவுடைய மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக தலைவர் என்ற முறையில் இன்றைக்கு ஏராளமான மாற்றுத்திறனாளி வரவைத்து தலைவர் தளபதியார் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு மலர் தூவி மரியாதை செய்தோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.